நாகக்கண்ணி 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 நாகலோகத்தை ஆண்டு வரும்படியான நாகராஜன் மகள் என் பெயரோ நாகக்கண்ணி. அப்படி பிறந்து அது 5 ராஜாக்கள் நடுப்பிறந்த ஆனால் அதுக்கு மன்னன் அர்ஜுன பெருமாளையும் மாலையிட்டவள் இந்த நாகக்கண்ணிகை. அப்படி மாலையிட்டு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து ஆமாண்டா என் மகன் இருக்காண்டா அர்ஜுன பெருமாளைக்கா? ஆமாண்டா எனக்கு அரவபாலன் மகன் பெயரா? அரவான் 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 அரவான். ஆமாம்பா. ஏய் புள்ள பெத்துக்கிற ஆமா பையன் பேரு அரவான். அரவான் உயிராக செத்துட்டா. உன் வாயில பட்டா அப்படியே போயிடுமே அந்த புள்ள. டேய் என்ன சொல்ற? உண்மையாவே தீபாவளி வாய்மா தீபாவளி நடிக்க போட்டோம். அவன் தீபாவளி நடிக்க போறதாமா பட்டாசு வெடிக்கிற மாதிரி உன் வாயத்தை அப்படி நடந்துருமா? ஆமா வாயில விட்டு போச்சு. இருக்காது வாயில மிதிச்சு இருக்காது. அவனே பரவாயில்ல, இன்னும் வாயில விட்டு போச்சு. தம்பி சிவ சுப்பிரமணியன் வந்தது சிவனிடப்பாலா அந்த தேவர் கூரை தீர்த்து வைத்த தெய்வானை போலா அந்த குல மகள் வள்ளியின் மகிழ்மனவாளா அந்த குல மகள் வள்ளியின் மகிழ்மனவாளா பாராய் மகிழ்ச்சி ஏதாய கூரை தீராய் சிவசுப்பிரமணியனே வந்திரே சபைவர வந்தனே தந்திரே அண்ணா பலம் பணித்தே காரையா என்ன பாரு 1 2 3 4 5 6000. ஆமா யார் ஐயா பேங்க் மேனேஜர் மகாலிங்கம். மகாலிங்கம் சைலாப்பேட்டை. ஐயா பேர் சத்திய பகவான். இங்க பாருங்க. நாளை குடுமாளிய வெள்ள அப்படி இல்ல இந்த 6000 நீங்க நாடக குழு எத்தனை பேர் இருக்கின்றீர்களோ அத்தனை பேருக்கும் 6000 ரூபாய் உங்களுக்கு சன்மானம். நீங்க பிரிச்சு எடுத்துக்கங்க. இது ஏன் கேட்டா அவரு நேத்து ஒரு திருப்புகழ் பாடினார். யாரு? பேங்க் மேனேஜர். முத்தை கருவச்சு திருநாய் அப்ப இந்த தெருக்கூத்து எங்க அப்பா ஆடினாருங்க. எங்க அப்பாவுக்கு தெருக்கூத்துனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அதனால நாடகக்காரர்களுக்கு
உங்களுக்கு 6000 ரூபாய் சன்மானமா தரேன்னு சொல்லி ஏடா இது வரைக்கும் ஆமா. ஆமா மொத்தமா கொடுத்துட்டாரு. தினம் 6000 ஆயிருக்கும். இன்னைக்கு 6000 மொத்தமா கொடுத்தாரு. எல்லாரும் பிரிச்சு எடுத்து அதனால இருந்தாலும் இது ஒரு காரணம் என்ன கேட்டா, இது ஒரு புண்ணியம். இந்த 10 பேர் மத்தியில அந்த நாடகக்காரருக்கு எத்தனை இவ்வளவு பணம் கொடுத்து அவங்களுடைய சந்தோஷப்படுத்துகிறாரே அப்படின்னு இப்ப நான் ஒருவன் மட்டும்தான் சொல்றேன். இந்த சொல்லக்கூடிய சொல்லு இவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் செவியிலும் விழும். அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அவங்க மனம் பூரிப்பாடுறாங்க. எப்படி இவங்க எல்லாம் மனம் பூரிப்பாடுகிறார்களோ அதை போல அவங்க அப்பா ஆத்மா சாந்தியாரு அந்த மாதிரி நமக்காக பணம் கொடுத்த ஐயா இருவரும் சேர்ந்து நாராயணனும் சிவன் 6000 கொடுத்த அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க கும்பிடக்கூடிய தெய்வ துணை இருந்து, திரௌபதி அம்மன் துணை இருந்து, மக்கள் சம்பத்து, மன சம்பத்து, குடி சம்பத்து, குபேர சம்பத்தா வாழ இறைவனையும் அம்மனையும் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வத்தையும் பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெயம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நான் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கினாரெல்லாம் திங்கள் மும்மாறி போய்து உங்க பெருகு சென்னல் வீடு கைவிட பூங்கோலை போதி பொறி ஒன்று கண் பிறப்ப தீங்காத புக்கிருந்து தீர்த்த முறை பற்றி வாழ்ந்த புனருடைய வல்லன் பெருமை சிக்கல் நீங்காத செல்வம் நிறைவேறோர் என்பவாய். மகாராஷ்டிர மகரம் முடிஞ்ச அதோ மார்க்கெட் மகேஷ் மகேஷ் ராமு இருவருமாக சேர்ந்து இது 1 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கின்றார். அன்னவருக்கு 1000 அசோத கண்மணி ஒன்று கொடுக்க 1 கோடி 50 பெருமான மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்தி எனக்கு 200 ரூபாய் கொடுத்தாரு. வந்ததுமே அவர் யாரு? நீ தான் நம்ம பேர் சொல்லுங்க. ஆழ்வார்பேட்டை நாராயணன். இந்த நாராயணனுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 200 அவர் குடும்பத்தில் 80 நாகக்கண்ணிக்காக 50 அவர் குடும்பத்தில் நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் துணை இருக்க பிரார்த்திக்கிறது. ஜெயம். இந்த 100 ரூபாய் கொடுத்தது யாரு? 100 ரூபாய் கொடுத்தது யாரு? இல்ல 100 ரூபாய் வேற ஒன்று. சரி 20 ரூபாய் கொடுத்தீங்கம்மா. அம்மா உங்க பேர் சொல்லி 20 ரூபாய் கொடுத்தேன். 100 ரூபாய் பகவான் பேர் உயர்த்திருந்தால் ஐயா அவர்கள் பகவான் பேர்ல இந்த பகவானுக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் என்பெருமான் துறை இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெயம். பகவான் பேர்ல வார்த்தை சொல்லிட்டார். சரிம்மா பேரு என்ன பெத்த தாய் பேர் சந்திரா. என் தாயே நீ போ. எங்க அம்மா என்ன பெத்த தாய் பேர் சந்திரா. அதே மாதிரி சந்திரா என்று சொல்லக்கூடிய எங்க அம்மா எமக்காக 30 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதன் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று இந்த உலகத்துல ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய தன்மை வேற யாராலும் முடியாத தாய் தன்மை அவங்களுக்கு மட்டும்தான். தாய் தன்மை 30 ரூபாய் கொடுத்த அவங்க குடும்பத்தில் எம்பெருமான் துறை இருக்கு இறைவனை பிரார்த்திக்கிற சுரே ஜெயம். இது பேசாமி இந்திராணி ஆர்வீர் அம்மா இந்திராணி ஜெய் சீதாராம். 10 ரூபாய் கொடுத்திருக்கிறது. ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம். திரௌபதி அம்மன் துறை இருக்க உடற்பலம் வேகப்பலம் மனோபலம் கொடுத்து கார் ரட்சிக்க பிரார்த்திக்கிற சுரே ஜெயம். பேரு திருவண்ணாமலை வட்டம் தானாபுரம் சேர்ந்த கன்றம்பட்டு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாபுரம். பேர்மா ஐயா சுவாமி ஆண்டான். இருவரும் சேர்ந்து நம்முடைய கம்பெனிக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் அம்மன் துணை இருக்க பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். தேவேந்திரன் இதே ஊரா? சரி. தேனாம்பேட்டை தேவேந்திரன் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று 80 ரூபாய் பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். ஆழ்வார்பேட்டை சரவணன் 50 ரூபாய் கெட்டிக்காரர் கொடுத்திருக்காரு. ஆழ்வார்பேட்டை சரவணன் 50 ரூபாய் அவர் குடும்பத்தில் எம்பெருமான் கெட்டிக்காரர் ஐயோக்கியர் ஆறுமுகனுக்காக கொடுத்து முடிச்சு மாறி
எனக்கு திருப்பத்தூர் ஏழுமலை ஐயா ஏழுமலை என்று சொல்லக்கூடிய அன்பர் இந்த ஏழுமலை யாருக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று அவர் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற எம்பெருமான் துறையிருக்க பிரார்த்திக்கிறேன். சிவே ஜெயம். ஒரு மட்டும் சேர்ந்துக்குது எனக்கு. அருமுகா, அழகான ஆண் பிள்ளை பெற்றெடுத்தேன். தம்பி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் மூத்தாரெல்லாம் அத உபலாயப்பட்டு இருக்காங்க. ஆமாப்பா, மகனை வச்சு நான் இங்க நாகலோகத்துல தான் இருக்கிறேன். ஆமா, எங்க நிலத்தில் எங்க அண்ணா வந்திருப்பதான் செய்தி. ஆனா வந்து பார்க்கணும். ஆமா, அண்ணா வந்துருக்கிறாரு. தங்கச்சி நாகங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? இந்த 6000 எங்களுக்கு வாத்தியம் மட்டும் பங்கு இல்லையம்மா மத்தாக்காரன் பாக்கியம்மா பாக்கி எங்க மொத்தமா வாத்தியத்துக்கு அதை கூட கொடுக்குறேன். எப்படி எங்க வாத்தியார்ல நல்ல வாத்தியார் யாருக்கும் தங்க நாகக்கண்ணி ஆசைப்பட்டேன். இந்த முறை பொண்ணு ஆசைப்பட்டேன். கந்தல் பையா தங்கச்சி பாக்குறது ஆசை. ஒண்ணு மாதிரி அவரு வந்துருக்கு. தங்கச்சி கூட்டி வைப்பாரு. அண்ணா அம்மா நாகக்கண்ணி நீங்கள் பஞ்சாயுத விளங்கோ
பார்க்கவே பரிதாபமா இருக்குது எனக்கு. ஏன்னா என்னாச்சு? என்ன ஆம்பளை இல்ல? புள்ளி இல்ல. அதான் பூ போட்டு தாடி வளர்க்குற தேயில இருக்கு. ஆம்பளை இல்ல. அம்மா சொல்லுண்ணா. தங்கையா நாய கண்டு தாயா நீ சுகமாவாடி. தங்கையா நாய கண்ணி சரியண்ணா. என் தாயா நீ சுகமாவாடி. அப்புறம் பேசலாம் இருங்க. அம்மா அண்ணா ஏன்னா இங்க கூப்பிட்டீங்க? அண்ணா சரி வாழ்க்கைன்னு வாழ்த்து வாழ்த்து கொடுத்துட்டேன். ஆனா இன்றைய தினத்தில என்னை வர வேண்டும் என்று அழைத்தீர்களே, என்ன காரணம் அண்ணா? தங்கையே நாக கண்ணி தாயே நீ சுகமாவாயி. எங்குமே துரியன் வந்து இசைந்திட கடபடிக்கு. பொங்கமாய் உன் மகனை கேட்க. என்னண்ணா என்னண்ணா? பொங்கமாய் உன் மகனை கேட்க. அதுக்கு அவன் பொருந்தினான் அவனுக்கு போ. அந்த சங்காதி சொல்லவே அதான், அந்த சங்காதி நான் சொல்லவே அதான் நங்கையை இங்கு வந்தேன். என்ன சொல்றீங்க? உன்னுடைய மகன் மகன் அரவானை அரவானை துரியோதன கடபடிக்கு கூப்பிட கூப்பிட உன் பையன் துரியோதனுக்கு கடபடிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டான். அண்ணா ஐயோ 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 கண்ணிமாயவன் மொழியை கேட்டி அடியற்ற மனம் போல் வீங்கி நான் அலறியே துடி துடித்தேன். ஐயோ அண்ணா இனிவேட்டனாகம் போல அவன் ஏகவும் கடபடிக்கு அந்த கொடியவன் கேட்ட போது கொடியவன் வந்து கேட்டா உனக்கு என்ன செய்வேன்? ஐயோ நாராயணா அண்ணா என் மகனை படுபாவியாகி துரியோதனன் கடவுளுக்கு அழைத்தானா? என் மகன் வரேன் என்று ஒப்புக்கொண்டானா? ஏ நாராயணா அண்ணா இது என் தலைவிதியா அண்ணா? ஐயோ நான் என்ன செய்வேன்? அரும்பாவி பெற்றே
தேவிக்கு பலி கொடுக்கவா உன்னை பெற்றெடுத்தேன். ஐயோ அண்ணா, இந்த கொடிய வார்த்தையை வந்து என்னிடத்திலே சொன்னாரே அண்ணா. இதெல்லாம் நாடகம் பாக்குறீங்களா? சேதி தர்மம் நான் சொல்ல வந்தேன். அடப்பாவி சண்டாலான்னு என்ன பேசலாம் நான் இல்லை. சொல்ல வந்தேனே, சாவுச்சா பசங்க சொல்ல வந்தேன். உயிரோடு சாவுறாங்க. என்ன தெரியும்? உயிரோடு சாவு. அவன் செத்து பொறுப்பு சொல்லுவான். சாவாத மின்னு சொல்ல வந்தான். நான் தப்பா இது? பொண்ணு மகனே உந்தரை பெற்று இந்த உலகத்தையே ஆழ்வான் என் மகன் என்று நான் மகிழ்ச்சி கொண்டிருந்தேன் அம்மா. ஐயோ மகனே, மகனே அரவா, என் பொண்ணு மணி தீபமே. தீபமே, என் செல்வமே, என் குடிய குலத்தை விளக்க வந்த கண்மணியே, என் மகனாக பிறந்து உன்னை ஆசையப்போடு வளர்த்தேனே. ஐயோ, காளிகா தேவிக்கு பலி கொடுக்கத்தானா நான் பெற்று வளர்த்தேன் என் மகனை. கண்ணே ரவபாலா, தொட்டில் ஆடி உட்காந்துமா மகனே, அருமையாய் வளர்ந்த அருமையாய் வளர்த்த மைந்தா, அரவபாலனே உன்னை, அரவபாலனே உன்னை இந்த பாவிதான் பெருமையாய் பெற்றதெல்லாம் காளிகைக்கு, காளிகைக்கு மகிழ்ச்சி கொண்டிருந்தேன் பாலா, சதி செய்து வாயில் மண்ணை ஐயோ மகனே, என் செல்வமே, என் குலவிளக்கே, அருமையாய் உன்னை பெற்று நான் பெற்று வளர்த்ததனே காளிகா தேவிக்கு பலி கொடுக்கத்தானா என் செல்வமே, என் ராஜா. ஐயோ, உன்னை எப்படியெல்லாம் பெற்று வளர்த்த. ஐயோ மகனே, வராத செல்வமே வம்பா போச்சு.
எல்லாரும் நீ அனுப்ப பார்த்தா என்ன தப்பா நினைக்கிறாங்க ஐயா ஐயா அங்க ஒருத்தர் சொல்ற கெட்டிக்காரன் புள்ளியை கிள்ளிட்டுனா சொல்லிங்க அதேதான் ஆமாடா அவன் இன்னைக்குதான் உண்மையை பேசிக்கிறான். மகனே நீ பெருமையாகவே மகனே காளிக்கு உன்னை பலிகோடு திடவா உன்னை பெற்று வளர்த்தேன மகனே பலிகோடு திடவா மகனே காளிக்கு உன்னை பலிகோடு திடவா உன்னை பெற்று வளர்த்தேன பேசவும் காணோ புதுமோ என்று பேசவும் காணோ புதுமோ என்று அசைதறி குதே தேசமறி குதே மகனே அனவா என் கண்ணே எனக்கு பேர் சொல்ல பெற்றெடுத்து பேர் சொல்ல வந்த கண்ணே எனக்கு பேர் சொல்ல எனக்கு பின்னால் நான் இறந்து விட்டால் கொண்டிருப்பேன் சிந்தனையே மகன் ஐயோ காளிகா தேவிக்கு தன்னுடைய சிதையெல்லாம் அறுத்து போடும்படியாக வரணும் சொல்லிட்டானே என் மகன் ஐயோ இதை கேட்டு இந்த பாவி நான் உயிரோடு உலகத்தில் வாழ்கிறேனே என் கண்ணே ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைதானம்மா ஆதரவு என் பிள்ளையே இல்லை என்றால் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அம்மா கண்ணே மகனே அளவா இந்த தரணியாளவே மகனே நீ வந்த பாலக உன் தரணியாளவா உன்னை தரணியாளவே தாளுமோ பழி மிருமோ பா தாளுமோ பழி மிருமோ பா தாளுமோ பழி மிருமோ பா தாளுமோ பழி மிருமோ பா ஓயையண்டா ஓயையண்டா இந்த தரணியை ஆழ்வான் என்று நிறுத்திருந்தேன் என் மகன் ஐயோ மகனே அரவா அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து அம்மா என்று ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பாரே என் செல்வனே நீ இல்லாமலே இந்த உலகத்தில் நான் எப்படி உயிர் வாழ போகிறேன் ஏ அரவா பாலா நீ பாரி நீ உன்னை பலிகொடு திடவா சாதாரணமா கொண்டு போய் பலி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாரே எங்க அண்ணன். அட படுபாவிகளா, அடே துரியோதனா, என் மகன் தான் உன் கண்ணுக்கு கிடைச்சானா? என் செல்வமே, அவன் கேட்டதுக்கு இவன் வரன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு என்னை நினைக்கவில்லையா என் மகன்? என் மகன் ஐயோ, நாம் போய் பலி ஆகிவிட்டா தாய் வருத்துமே, தந்தை வருந்துவாரு அப்படின்னு நினைக்கலையே. அவன் கேட்ட அப்பா கேட்டுட்டாருன்னு நான் வரன்னு சொல்லிட்டாரு. கண்ணே, இளைஞர் பழமறியான்னு சொல்லுவாங்க. பழமொழி உண்மைதான்ப்பா. அவன் வரன்னு சொன்னானா இல்லையோ,
உங்க அண்ணனை நம்ப கூடாதேம்மா. ஆமா ஏறாவது எடுத்தா நல்லது. ஏன்னா அந்த மாநாட்டமே கண்ணால பாக்குறது போய் நேரடியா நேரா நம்ம பையனை பார்த்து கேட்கலாம். தாத்திக்காரங்க சண்டைக்காரங்க அதே விரும்பலாம். அண்ணன் காலில் விழுந்து அண்ணா என் மகனை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கேட்கலாம். அண்ணா கோவிந்தா நாராயணா, அண்ணா 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 என் மகனை பலி கொடுக்க போகிறார்களே அண்ணா, நீ காப்பாத்தன அண்ணா. என்னடா இது வந்தா போச்சு. காலை பிடிக்குதுங்க. இல்லம்மா, அண்ணா ஆண்டவர் செய்த காரியம் எப்படி எல்லாம் அவனெல்லாம் ஒன்னா கூட்டிட்டானோ நான் அவன் முகத்தை கூட முழிக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா தர்மராஜா காலில் விழுந்து, ஐயா நீ விட உங்களை விட எங்களுக்கு தெய்வம், எங்களை காப்பாத்துறதுக்கு அவன் காலில் விழுந்து கொடுப்பான். 5-6 பேர் இருக்காங்க. நான் யாருக்கு என்ன எதை வச்சு கட்டுறதுன்னு எனக்கும் தெரியல. காசு கொடுத்தா வாயால் கட்டுவிட்டு வெத்தலை பாக்கு வச்சு வாயில கட்டிடலாம். காசு கொடுத்தா வாங்கி 2 பேர் விட்டுக்கிறோம். அண்ணா அண்ணா அஞ்சன மேனிய நான் செல்வமே ராஜா என் கண்ணே என்று கொஞ்சக்கூடிய என் குழந்தையை பலி கொடுக்கிறேன்னு சொல்றியே நாராயணா. வாசனே உனக்கு உன்னை சுத்தி தங்கச்சிகளாவே இருக்குது. வர்றது பூரா அண்ணா அண்ணான்னு காலதான் முடிக்குது, அழுவுது. கொலை செய்யறேன்னு சொல்றேன் மகனே. நாராஜி இது நியாயமா அண்ணா? அம்மா அண்ணா ஆதிசேஷன் மகளே நெறியாகவே பரிபாலனம் வருவானவன் தருவான் பற்றியோ வேற வழியே நான் சொன்ன வரணும். உன் பையன் திமிர் பிடிச்சி போய் வரணும்னு சொன்னா அவன் விளையாட்டு வர சொல்லி கொடுப்பாங்க. எந்த பிடிச்சது கழிச்சு போட்டா மறுத்து போட்டாங்க வச்சா எப்படியா காப்பாற்றலாம்.
உயிர் எனக்கு பற்றி எரியுது அண்ணா. இது நியாயமா? நான் எப்படி பொறுத்துக் கொள்வேன்? நான் எப்படி இனிமே உயிர் வாழப் போகிறேன் அண்ணா? அண்ணா அம்மா அண்ணா வண்ண பசுங்கிலியே ரொம்ப போச்சு, துப்பமா போச்சு நமக்கு. அண்ணா அம்புவியாண்டிருக்கும் அருமையான பாட்டு. என் மகனை கொண்டு போய் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா அண்ணா? என் இன்ப குழந்தை, நான் ஆசை அன்போடு வளர்த்த குழந்தை கொண்டு போய் பலி கொடுக்கிறேன்னு சொல்றாங்களே அண்ணா. அண்ணா நடுமயத்துல நான் மாட்டின்னு முழிக்கிறேன் பசியா. எம்மா அண்ணா உன் மகனை பலி கொடுக்க ஆகாயவாணி பூமாதேவி சத்தியமா நாளைய கழிச்சு நாளை யாரை மகனே என்று பாண்ட
பார்த்து கேள்வி எங்க பார்த்து கேள்வி. ஐ பாபா என் மகனை கொண்டு போய் பலி கொடுக்க போறானே துரியோதனர். இதை தடுப்பதற்கு உங்களால் முடியாதா? இத்தனை பேர் இருந்தோம். படுவாய் என் மகனை பலி கொடுக்க போகின்றானே. என் செல்வமே அளவா, என் மனம் எப்படி துடிக்கின்றது ஐயா. ஏன் பேசாமல் இருக்கின்றேன்? என் மனத்தை துடிக்கிறதை கேட்டீர்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஐயா. என் மகனை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் ஐயா. உங்களை விட்டா எனக்கு யாரும் இருக்கிறாங்க. என் மகனை காப்பாற்றுங்கள். என் மகனை சதை அறுத்து உயிரோடு கொளுத்து உயிரோடு வெட்ட போறாங்களே அப்பா. கேட்கவே காதுக்கு மாமா, இதற்கு நான் என்ன செய்வேன்? என் பெற்ற மகனை எப்படி நான் பலி கொடுக்க நான் இசைந்து அனுப்புவேன்? மகனே அண்ணா, இதனால உன் தருமனோ பீமனோ அர்ஜுனனோ கூட சகாதேவர்களோ இது யாரும் பொறுப்பு கிடையாது. துரியோதன வந்தா உன் அவனை கேட்டான் கிளப்படிக்கு வர்றேன்னு சொல்லி அவன் கேட்டா சத்தியத்தை வாங்கிக்கிறான். உன் பையன் கிளப்படிக்கு அங்க போறான். அதனால எங்களை பூரா பேரு நீ வருத்து போட்டிருந்தால எந்த பிரயோஜனமும் இல்லை. நேரா பார்த்து உன் பையனை பார்த்து பசங்க கூட போய் விளையாடும் போது சின்ன ஒரு கல்லு பட்டு காயம் பட்டுட்டாலும் காளிகாதேவி ஏத்துக்க மாட்டான். ஒரு காயம் பட்டுட்டா கூட ஏத்துக்க மாட்டான் படி கொடுக்க. அதனால உன் பையனை போய் விளையாட போடுறாடே, காயப்பட்டு போகிற மகனே மாவாட்டமா பேசி அந்த நைஸ்ல பேசி துரியோதன காலில் விழாத குறையா சத்தியத்தை வாங்கிக்கிறான். உன் பையன் வர எங்களை பேசத்துல பிரயோஜனம் இல்ல. நீ அழுவறத பார்த்தா என் குடல் பிஞ்சுட்டு போகுதம்மா. ஏன் தெரியுமா? எந்த ஒரு தாயும் மனமாற புள்ளைய பலி கொடுக்க அனுப்ப மாட்டா உயிரோட. ஆனா உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பெரிய பாக்கியம் என்று நினைக்கின்றாயா அண்ணா? காளிகா பரமேஸ்வரி உடவே புலந்து பலி வைக்கிறாங்க. சரிவா பாக்கிறேன். சரி நீங்கள் கண்டீர்களா? அம்மா செட்டு தேரு எங்க போனான்னு தெரியல. அம்மா பிரம்மர் கோலா
ஏண்டா என்ன கேளு. நீ, அரவன், அம்மா அம்மா என்னை தொடாதே அம்மா அம்மா என்னை தொடாதே என்று என்னை தொடாதே அம்மா கண்ணே அரவா, அம்மா என்னை ஏம்பா தொட வேண்டாம் என்று சொல்கிறார். அம்மா கண்ணே, செல்வமே, அம்மா ஏன் தொடக்கூடாது? அப்பா, அம்மா என்னை ஏன் தொட வேண்டாம் அம்மா என்று சொல்கிறார். தொட்டு மார்படைந்து பால் கொடுத்து வளர்த்த தாய் ஏன் பாரு, தொடக்கூடாதுன்னா எப்படி? அம்மா உங்கள் சிந்தை வந்து பேச கண்ணே, அரவா, என் செல்வமே, நீ வந்து முத்தம் தாரோ பாலகா. கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து என்னை உள்ளூர என்னை பார்த்து முத்தம் கொடுப்பாயே என் செல்வமே. இன்று என்னை தொட வேண்டாம் என்று சொல்கிறாயே. உன்னை பெற்ற தாய் இன்னைக்கு நான் அபாக்கியவதி ஆகிவிட்டேனா? அவ்வளவு பெரிய பாவி ஆகிவிட்டேனா? பெற்ற பிள்ளையை நான் எப்படி அப்பா தொடாமல் இருப்பது? என்னை தொட வேண்டாம் என்று சொன்னார். அம்மா 10 மாதம் முன்னே சுமந்து என்னை தொட வேண்டாம் என்று எடுத்துரைக்கின்றீர்கள் அம்மா. கண்ணே, இந்த உடல் இருக்க இதை நான் வீடு வாங்கி
உள்ள மட்டும் பேசுவதற்கு என் பெரிய தந்தைக்கு காளிகா தேவிக்கு நான் கடவுளுக்காக வர வாக்கு கொடுத்திருக்கேன். அச்சப்பட்டிருக்கிறீர்கள். செல்வமே, அம்மா வேதனைப்படாதே அம்மா. நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றேன். நீ அழாதம்மா. நீ வீரமா பேசுறியா ஐயா? அம்மா என் பிச்சை வயிறு பற்றி எரிகிறதடா அப்பா. உன்னை குழந்தையாக பெற்றெடுத்து உனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி தங்க தொட்டிலே சீராட்டி வளர்த்த தாயாச்சு. எனக்கு பிள்ளையாச்சு அப்பா. நீ உன்னை எப்படி அப்பா பலி கொடுப்பதற்கு ஏற்று என் மனம் ஏற்று ஐயா அரவா. நான் எப்படி துணிந்து இருப்பேன்னா சண்டையில் சாகவில்லை என்றாலும் அவனுக்கு மரணம் உண்டா இல்லையா? கண்டிப்பா. நான் ஒரு சத்திரியன், கொண்டாக்க செல்வாக்குடையவன். என் அப்பா விஜய காட்டியவனுக்கு போலத்தனமாக நான் துரத்தி இருக்க மாட்டேன். அம்மா சண்டைக்கு சென்றால் சாகாதிருப்பதே. அஞ்சு கலங்க வேண்டாம் தாயே, அஞ்சு கலங்க வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க. அம்மா மதிகுரும் தலைக்க வந்த மைந்தனே அரவ பாலா. மதிகுரம் தலைக்க வந்த மைந்தனே அரவ பாலா. அதிரிதவம் புரிந்து கருமையாய் உன்னை பெற்று. அதிரிதவம் புரிந்து கருமையாய் உன்னை பெற்று. இதுகால வளர்த்த மாதா. இது நாள் வரைக்கும் உன்னை பெற்று வளர்த்து. ஐயோ ஏக ஓனி கடவுளுக்கு. இதுகால வளர்த்த மாதா நான் எங்க ஓனி கடவுளுக்கு. சரி செய்து வாயில் மண்ணை சாற்றுவார் அருகிலே. உன்னை பலி கொடுத்து என்னம்மா துணி வெட்டார். அட என்
கதிர்முடி செல்வமும் காயமும் சதம் இல்லை. இது பொய்யான வாழ்க்கைமா. நான் மெய்யான வழிக்கு போயிட்டேன். என்னை பெற்ற பாக்கியவதி தாயே, உனக்கு பேரும் புகழும் என்னாலும் நிலைப்பதற்கு காளிகாதேவிக்கு நான் கடவுளுக்காக போகிறேன். சற்று நினைத்து பாருங்கள் அம்மா. நீ அழ வேண்டாம் அம்மா. நான் துணருங்கள். பேரும் புகையும் கீர்த்தியும் என்னை அம்மா என்று அழைக்குமா? ஆசை முத்தம் தருவாடா என் செல்வமே? நீங்க 2 பேரும் அழுவதை பார்த்தால் இந்த நடு சங்கட்டமான ஒரு வேலை. மகனே தொடக்கூடாது, பெத்த தாய் தொடாத எப்படி வாழ்வா? தொடாம இருக்கணும்னு துரியோதனை சொல்லிட்டு போட்டான். இவன் கடமையில தவறாத இருக்கிறான் அரவா. பெத்த தாய் உள்ளம் தவிக்குது. இந்த மாதிரி நாடகம் எல்லாம் அந்த காலத்துல எப்படிதான் துணிக்க ஆண்டானே தெரியலம்மா. நீ பாட்டை கேட்டு சத்தியமா எனக்கு கண்ணு கலக்கி மனம் பதைச்சு போச்சம்மா. வந்து முத்தம் தாரும் பாலகான்னு சொல்லும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப 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 கலகி போச்சம்மா. ஏன்னு கேட்டா, ஒரு தாயான ஒரு பிள்ளைய தொட்டு முத்தம் கொடுக்காத சூழ்நிலையான ஒரு கருத்து சொன்னா நீங்க இனிமேல் பேசுவதற்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க அழுவது பேசு தர்மா. என் பேர்ல ஒண்ணும் தவறா நினைக்க மாட்டீங்க. கேட்ட நான் வரல மனம் கேட்ட ஒண்ணுமே பேசல. வாங்க மாமா தான் சொல்லிட்டேன். சுகி பாபா நீ நல்லா இருக்கணும். யுகம் அழியிற வரைக்கும் ஒரு புகழ் அழியாத இருக்க உனக்கு நான் வர கொடுத்துருக்கேன். எங்க பெரியப்பாவா அவரும் ஒன்னா சேர்த்து செய்யறாங்க. வேற ஒண்ணு இல்ல. சரிப்பா. சரி தர்மா மாமா, எந்த வகையிலடா எதிராளி துரியனுக்கு நீ வரலாமான்னு கேட்டேன். அரவுபாலா, பெரியப்பா நம்மளோட எதிரி யாரோ துரியோதனன். ஆமா. அவன் நீ கடவுளுக்கு வரலான்னு கேட்கல போலாமா? பெரியப்பா, ஏற்கன காலத்தில் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3 ஆசை வெறுத்து தன் தந்தைக்கே 2ஆம் திருமணம் செய்து வைத்த சத்திரி குலாச்சாரம். யாரு? சந்திரமன்னனுக்கு பீஷ்மாச்சாரி. அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்து எங்க பெரியப்பா தானம் என்று கேட்டால் நான் கொடுக்காமல் இருக்கலாம். அதான் செய்திருக்க பெரியப்பா. சரிப்பா, நீ ஒரு சந்தன மகாராஜன் அவங்க பெற்ற பிள்ளை பீஷ்மாச்சாரி என்ன கடமை செய்தானோ அந்த கடமையை நான் செய்திருக்கிறேன்னு சொல்றேன். அந்த வம்சவழியில் வந்தவன். சரி, உங்ககிட்ட நான் பேசலாமா? நான் பேசுனா இந்த தப்பா நினைக்க மாட்டீங்க? இல்ல இல்ல இல்ல. பெரியப்பா கேட்பாங்க. ஆற பெரியப்பா எழுதி வந்திருக்காரு. பெரியப்பாவா? எங்களுக்கு கடமை வேணாம். மகனே அரவுபாலா, எங்களுக்கு நீ கடவுள் வர வேண்டும். நீ எதிராளி வேலை போற. ஐயோ தந்தையே என்னால் இது. ஐயோ தந்தையே கொடி ஓன வெள்ள ஜீவன் கூறி இந்த மண்டகத்து மன்னர்களை வரவழைத்து ஐயா மண்டி சண்டை என்று நாளை முகூர்த்தம் வைத்து அந்த பையனவ கொடியோரும் மற்றும் உள்ளோர் இப்போ துரியோதனுக்கு வாக்கு கொடுத்துட்டான். பக்கமாக கூப்பிடுற இந்த நேரத்தில் இந்த உலகம் என்ன சொல்லும்? பெரியப்பா அரவுபாலா, அப்ப பழுப்புக்கு எங்களுக்கு நீ வழியா கடமைக்கு ஐயோ பழுப்புக்கு முன்னாலும் நீ நோக்கி கேட்டுக்கலாம். முன்பே ஏற்பாடு செய்து கேட்டுக்கலாம். நான் நாளைய மறுநாள் அமாவாசை, நாளைய மறுநாள் இரவு ஜோதி பதினாலுக்கு வரும்படி கட்டளை. சரிங்க. நீங்க எப்போ வச்சு எங்களுக்கு நீங்க எப்போ வச்சிருக்கீங்க? ஓ,
நீங்க எப்ப முகத்தை வச்சிருக்கீங்க? நீ நாளைக்கு இருப்பா நீ நாலு அன்னைக்கு தானே வரேன்னு சொன்ன. ஆமா. நாங்க என்ன செய்ய தெரியுமா? நாளைய நன்றைய நான் நாளைக்கு முகத்தான் வைத்தேன், நாளைக்கு முகத்தான் வைத்தேன். எங்களுக்கு ஆள் இல்லைய கடவுளுக்கு, ஆள் இல்லைய கடவுளுக்கு. நாங்க நாளைக்கே வச்சிருக்கிறோம். ஐயா என்ன நான் வாக்கு போட்டிருக்கிறேன். என் தந்தை போலாமா எங்கள் தற்பாகனே சொன்னான், தற்பாகனே சொன்னான். சொல்லுங்க. எங்க குலாச்சாரம் உங்களுக்கு தெரியும். தெரியும் தெரியும் நாங்க வாக்கு தவற மாட்டீங்க. ஆனா ஏன்னா யயாதி மகாராஜா கதையை சொல்ல வந்திருக்கேன். இப்ப நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. எதுக்காக? கடவுளுக்கு எங்களுக்கு. ஆமா. ஐயா என்ன நாள் எனக்கு ஒரு திருமால், எனக்கு ஒரு திருமால், எந்த நாள் மாமா அரவன், இப்ப நீங்க எப்ப கடவுளை வச்சு நாளைய நன்றைய தினா துரியோதனுக்கு என்னைக்கு வரணும் சொன்னா? நாளைக்கு இல்ல நாலு அன்னைக்கு அமாவாசை இரவு. அமாவாசை இரவு நாங்க நாளைக்கே வச்சுட்டோம். ஒண்ணு இல்லை. நாங்க நாளைக்கே வச்சுட்டோம். அமாவாசை நாளைக்கு நாளைக்கு தானே? நாளைக்கு தானே அமாவாசை. ஓ, நாளைக்கு தானே அமாவாசை. அப்ப அமாவாசை நாளைக்கு. நாளைய மறுநாள் தான் அமாவாசை. நான் என்ன சொல்றேன், அமாவாசை நாளைக்கு எந்த வருவேன் எங்களுக்கு. அம்மா நீங்க அருமையா நாடகம் அவங்க அப்பயே சொல்லிருக்காங்க. என்னன்னு? இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. ஆமா. நாளை விட்டு மறுநாள். ஆமா. அமாவாசை நான் மறுநாள் வரைக்கும் சொல்லிட்டேன். நீங்க நாளைக்கே வச்சா உங்களுக்கு வரேன். தவறு மாட்டேன் இல்ல. ஆமா. நாளைக்கு ஆமா. அப்படின்னா நாளைக்கு சரி. பொழுது விடிந்தா இப்ப காலையில பொழுது விடிய போகுது. அமாவாசை அமாவாசை நாளைக்கு அமாவாசை. அப்படியே ஒரு பக்கம் உட்காரு. சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் சசிவர்ணம் பிரசன்னவதனம் வித்யாய சௌபியாமி நீங்க சத்திர சூரிய 2 பேர் வாங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சதுர்புஜம் பிரபஞ்சாய நமக மாதவாய நமக கேசவாய நமக நாளைக்குதான் நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ற நாள். ஆனா இன்னைக்கு ஒரு ஐயர் ஆத்துல போய் இது குடுக்குறானே. இது நான் தனித்தனியா போக கூடாது. நாம 2 பேரும் சேர்ந்து போய் கேட்போம். ஆளுக்கு ஒரு தனி எடுத்துக்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் மாதவாய நமக கேசவாய நமக சுப்பிரமணியாய நமக நவகரக தேவதாய நமக மாதவாய நமக எங்க வந்தீங்க? நாளைக்குதான் சந்திரனும் சூரியனும் ஒன்னா சேர்ந்து நாளைக்கு ஒன்னா சேருவோம். போடுறோம். சுக்லாம்பரதரம் சசிவர்ணம்
அப்புறம் நியாயம் நவகிரக தேவதை இது கேளியா சொல்லுங்க இரு இரு நாளைக்கு தான் அமாவாசை நாளைக்கு தான் நான் சந்திரனும் சூரியனும் ஒண்ணா ஒண்ணா நாள் ஆமா நீ இன்னைக்கு ஏன் திதி கொடுக்குற? இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறேன் அறிக்கை கொடுக்குற இப்போ வந்து நாளைக்கு தான் கொடுக்கணும் உண்மைதான் ஐயா இப்போ அமாவாசைன்னு சொன்னா சந்திர சூரியன் ஒன்னா வந்தா அன்னைக்கு அமாவாசை அதானே அப்ப நாளைக்கு தான் 2 பேரும் ஒன்னா வருவீங்க அதனால நாளைக்கு தான் நாங்க வருவோம் இன்னைக்கு ஏன் அறிக்கையும் தரேன் அப்படிதானே அப்ப 2 பேரும் ஒன்னா வந்தா அமாவாசை தானே 2 பேரும் ஒண்ணா நாளைக்கு தான் ஒண்ணா வர போறோம் யாரு நாங்க 2 பேரும் இப்ப 2 பேரும் ஒன்னா வர வந்துக்கிறீங்க ஆனா புத்தி இல்லாத டேய் புத்தி இல்லாத சந்திரா சூர்யா அறிவில்லாத சந்திரா எப்படியம்மா நாமளே எடுத்து அடிக்க வேண்டியதுதான். இது இந்த காரணம் தான் 2 நாளைக்கு அமாவாசை வரும் எப்படி இன்னைக்கு ஏற்பட்ட காரணம் தான் நீங்க சாதாரணமா தெருக்கூத்த சாதாரணமா நினைக்க கூடாது தெருக்கூத்த ஏன் 2 நாளைக்கு அமாவாசை வருது அப்படின்னு கேட்டா இது பகவான் செய்த சூழ்ச்சி முறையான அமாவாசை நாளைக்கு ஆனா இது பகவான் ஏற்படுத்துது இன்னைக்கு சந்திர சூரியன் வந்தா வந்தா ஆமா 2 பேரும் ஒண்ணா வந்துட்டீங்களா 2 பேரும் ஒண்ணா வந்தீங்க ரெண்டு பேர் நம்ம கைக்கு நாமளே அடிச்சுன்னு போகணும். அடிச்சு வர இன்னைக்கு வந்தோட இன்னைக்கு அம்மாசன்னு சொல்லியாச்சு வா இன்னைக்கு அமாவாசை அது சரி எப்படி இங்க வாங்க சொல்லுங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு நாளைய நடக்கக்கூடிய அமாவாசைய இன்னைக்கே பாண்டவருக்காக என்ன பலியிடுவதற்கு ஆமா இப்பேற்பட்ட ஏற்பாடு ஆமா மாமா ஓ இது அருமையான கவிதா இது அருமையான கவிதா வந்து மாமா சொல்லலாம் அமாவாசை ஆமா அதனால் பாண்டவருக்கு பரிந்து எங்களுக்கு கடவுளுக்கு வர வேண்டும் ஒரு கமுள்ளவரையாதி உமையவன் சகோதரர்கள் செய்வதெல்லாம் ஜீவனை வாங்கத்தானே ஜீவனை வாங்கத்தானே ஒரு குமரி கடவுளுக்கு கல்யாணம் செய்வதற்கு கடவுளை கொடுக்கலாமா திருமணம் ஆகாத கடவுளை ஒருவனை கொடுக்க முடியாது திருமணம் ஆகாத கடவுளை கொடுக்கலாமா இன்னைக்கு பலி கொடுக்கறவனுக்கு பொண்ணு கொடுன்னு கேட்டா எவனா கொடுப்பானா கல்யாணம் ஆவாதவனு பலி கொடுக்கலாமா பலி கொடுக்க கூடாது அதனால உனக்கு திருமணம் கேட்கிறேன் வேற யாரும் பெண்ணு வரமாட்டா நானே பெண் உருவா வந்து உன்னை கல்யாணம் செய்துட்டு உன்னை அனுப்புறேன் ஆனால் ஒன்று நடக்கின்ற பாரத யுத்தத்தில் எனக்கு ஒரு நாள் சண்டை சேனாதிபதி பட்டம் கொடுக்கணும். நீ உனக்கு இந்த நடக்கக்கூடிய பாரத சண்டையில் ஒரு நாள் சண்டை வேண்டும். ஆமா, நீ பாரத சண்டையில சண்டை செய்யணும். ஆமா, அதானே? ஆமா. இந்த 18 நாள் சண்டையில் உனக்கு ஒரு நாள் சண்டை உனக்குன்னு நான் நியமிச்சு வைக்கிறேன். ஆகட்டும் மாமா. மறுபடி இந்த 18 நாள் சண்டையை நான் பார்ப்பதற்கு கண்கள்
கேட்பதற்கு செவியும். இந்த 18 நாள் சண்டையை என் கண்ணால நான் பார்க்கணும். யார் யார் எப்படி சண்டை போடுறா, யாருடைய ஜெயம், யார் அபஜயம், இவை அனைத்தையும் பார்க்கணும். அதை 2வது வரம் கொடுக்கணும். பார்ப்பதற்கு கண்களும் கேட்பதற்கு செவியும். இந்த 18 நாள் சண்டை முடிகிற வரை, கடைசி தர்மராஜாவுக்கு பட்டம் கொடுக்கிற வரை உனக்கு பார்ப்பதற்கு கண், கேட்பதற்கு செவி. உனக்கு நான் பரம்பாளித்தேன். இன்றைய அம்மாவாசை. காளிகாதேவி கோவிலுக்கு இதோ தயாராயிருக்கிறேன். அதோ நெய் கொப்பரை இருக்கிறது. அர்ப்பணிப்பார். என் தந்தை ஐவராஜாக்களுக்காக உனக்கு நான் கடவுளையை என் உடல் உயிர் தசாநாதங்களை அவிழ்த்து ஆகுதி செய்து ஐவராஜாக்கள் ஜெயம் பெற வேண்டும். தாயே ஜெயம் பெற வேண்டும். உனக்கு கடவுளை கொடுப்பதற்கு காத்திருக்கின்ற தாயே, காத்திருக்கின்றேன். ஆமா, எட்டி சத்துதிக்குமாக காதி உனக்காக மத்தியிட்டு இருக்கின்றேன். அம்மா, அம்மா, தாயே, அரமேஸ்வரி, இந்த மாஜண்டா போய் தங்க ஆரம்பித்து பரமேஸ்வரிக்கு சதாநாதங்களை அறுத்து நெய்கொப்பரில் இட்டான் அரவான். தாய் நெய்கொப்பரை பிடித்தால் இருக்கிற காலத்தில் மகிடவர்த்தனுடைய மனைவி சந்தசேரா கொடுத்த சாபம் எப்படி என் கணவனை நீ கொன்றாயோ அதை போலவே காளிகா தேவிக்கு என்றைக்காயிருந்தாலும் நீ பலி இருப்பாய் என்று சாபம் கொடுத்தான். அந்த சாபம் அரவானுக்கு நேரிட்டது. அரவான் சதாநாதங்கள் தான் இல்லாத அறுத்து போட்டுட்டு தலை மட்டும்தான் இருக்கு. சண்டையை பார்க்கறதுக்காக இல்ல,
இந்த தலை மட்டும் வெட்டுப்படக்கூடிய நாள் என்னைக்குன்னு கேட்டா 8ஆம் நாள் சண்டையில அலம்புஜன் தான் அரவானுடைய சிரத்தை அறுப்பான். அதனால இன்னைக்கு காளிகா தேவிக்கு சதாநாதத்தை எல்லாம் அறுத்து போட்டு அந்த அம்மாளுக்கு அர்ப்பணித்தான் அரவான். அரவான் கடவுளி நாடகத்தோடு முடிச்சிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் தான். இன்னைக்கு ராத்திரி ஆட்டம் இல்ல வண்டி தர மாட்டேன். அதனால எல்லோரும் வந்து நாடகத்தை கண்டு கிடைத்த அனைவருக்கும் திரௌபதியம்மன் அருள் பெற்று எல்லோரும் எம்பூற்றுவாக பிரார்த்தித்து நாடகம் முடிஞ்சு போச்சு. நைட்டுக்கு வாங்க சந்திக்கலாம். நைட்டுக்கு